வணக்கங்க சார். ஹைட்ரோ பவர் இன்ஜினியர்ஸ். இப்போ நம்ம திருவண்ணாமலையில் நம்ம கோயில் காமிக்கிறோன்னா, அந்த ஏரியாவில் நம்ம மிஷின் போட்டிருக்கோம். அதனால் அந்த கோயிலை காமிக்கிறோம். திருவண்ணாமலை கோயிலுக்கு பக்கத்தில் நம்ம அந்த ஆயில் மில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் ஆர்மியில் இருக்க ரிட்டையர்ட் ஆர்மி ஆஃபீஸர் தான் போட்டிருக்காரு. அவருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி நம்ம கைட் பண்ணி போட்டு கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா E16 மாடல் 10 HP மோட்ரு இது. அதே மாதிரி இதில் ஸ்டீம் கீம் எல்லாம் அட்டாச் பண்ணிட்டு பைப்பு லைன் எல்லாமே வந்துடும். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ட்ரையல் பர்பஸ்க்கு வேண்டி ஒரு 50 கிலோ அவங்க ஓட்டுறாங்க. அதை நம்ம ரன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதோட ஃபீட்பேக் பாருங்கள். ஆயில் பாட்டுக்கு ஃபுல் ஃப்ளோவில் வருது. இந்த கடலை வந்து ரொம்ப சின்ன கடலை. சின்னதுன்னா நம்ம நாட்டு கடலை சொல்லுவாங்க. அந்த கடலை தான் போடுறாங்க. நமக்கு ஆயில் தனியாக வரும், புண்ணாக்கு தனியாக ஒர்க்கு வந்துடும். உங்களுக்கு லேபர் காஸ்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இதில் பர்சன்டேஜ் இருக்கோ அவ்வளோ பர்சன்டேஜ் இந்த ஆயில் எடுத்துரும். நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துரும். அதே மாதிரி அந்த வர வேஸ்ட்டில் இருக்க புண்ணாக்கில் இருக்க வேஸ்ட்டில் இருக்க ஆயிலும் எடுத்துரும் இதில். இது மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியான மாடலு. லேபர் காஸ்ட்லேருந்து எதுவும் தேவையில்லை. மிஷின் பார்த்து ஆட்டோமேட்டிக்காக அது ரன் ஆகிட்டுருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு. புண்ணாக்கு அதில் அந்த ட்ரேயில் இருக்க புண்ணாக்கு தூக்கி மேலே போட்டுக்கலாம். ஆயில் பாட்டுக்கு ஒரே ஃப்ளோவில் வந்துட்டுருக்கும். என்ன வருதோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுருக்கும். பாருங்கள், ஆயில் வருது பாருங்கள் பக்காவாக அதில் ரெடியாகி வந்துட்டுருக்கு. உங்களுக்கு குக்கிங் ஆகிட்டுருக்கு கடலை. பார்த்தீங்களா, மிஷின் பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கு. நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம மிஷின் பக்கத்தில் நிற்கணும்னு அவசியமே கிடையாது. பக்காவாக நம்ம டிசைன் பண்ணி போயிட்டுருக்கோம். இது அடுத்த மாடல் இருக்குது. E17 சொல்லி ஒரு மாடல் இருக்குது. அது பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அது நமக்கு அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோ 120 கிலோ மாடலில் இது நம்ம பண்ணுறோம். இதுக்கு அடுத்த மாடலு சின்ன மாடல் இருக்குது. 30 கிலோ மாடல் இருக்குது சின்ன மாடலு. அவருக்கு 30 கிலோ. இந்த மாதிரி நம்ம விதவிதமாக நிறைய மிஷினரிஸ் நம்ம ஹைட்ரோ பவர் இன்ஜினியர்ஸ் கண்டுபிடிச்சி இறக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டபுள் ஃபில்டர் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் நம்ம மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்டர்நேஷ்னல்லையே இல்லைங்க அந்த ஃபில்டர். அந்தளவுக்கு நம்ம ஐடியா பண்ணி நம்ம டிசைன் பண்ணி மக்களுக்கு தகுந்த மாதிரி குறைந்த செலவில் நமக்கு இது பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி இந்த மிஷினும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீலர்லாம் கிடையாது. ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம மக்களுக்கு டைரெக்டாக சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமரும் கம்பெனியாலும் நம்ம பேசி நம்ம ரேட்டை கம்மி பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம ஃபோன் மூலியம் யாருக்கு ரேட் சொல்கிறது கிடையாது. எல்லாம் கஸ்டமர் மாதிரி பார்த்திங்கன்னா பல கம்பெனிகள் ரேட் கேட்டு நம்மள்ட்ட இது பண்ணுறாங்க. அவங்க வந்து வேறவங்கள்ட்ட வாங்கி கொடுக்குறனால காம்படிஷன் நம்ம பக்கத்தில் நெருங்க முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால இந்த மிஷினோட நுணுக்கம் எல்லாமே எங்களுக்கு தெரியும். எப்படி பண்ணால் என்ன போகிறோன்னு தெரியும். வாங்கி கொடுக்குறன்ற அந்த டீட்டெயில் ஃபுல்லாக தெரியாது. யாரும் தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. வாங்கி கொடுக்குறவங்கள்ட்ட யாரும் ஏமாந்துடாதீங்க. பார்த்துடுங்க. எல்லா ஆயிலும் அரைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது சாத்தியம் கிடையாது. எங்களை மாதிரி யூடியூப்பில் வந்து அவங்க வீடியோ அப்படி இருக்கிற மாதிரி வீடியோ அப்டேட் பண்ணதே கிடையாது. நாங்கள் ஒவ்வொரு மிஷினுக்கும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு மிஷின் கண்டுபிடிக்க அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு காமிச்சிட்ருக்கோம். நாங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் பாருங்கள். புண்ணாக்கு போட்டு நம்ம இது பண்ணுறோம் பாருங்கள். லாஸ்ட்டு அந்த ட்ரேயில் அந்த புண்ணாக்கு போட்டு நம்ம எண்ணெய் ஆட்டி அதில் இருக்க எண்ணெயை எடுத்துரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு குவாலிட்டியில் நம்ம மிஷின் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே MS பாடி ட்ரே இதெல்லாம் பார்த்திங்கன்னா SS. இதே உங்களுக்கு ஃபுல்லி SS வேணும்னாலும் ஃபுல்லி SS நம்ம மிஷினே டோட்டலாக பண்ணி கொடுப்போம். காஸ்ட் வைஸில் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அதனால் வந்து என்னென்னா ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் வாங்கினீங்கன்னா டேரெக்டாக வாங்கினீங்கன்னா தரமாக இருக்கும் பொருள். இது ஒரு ஆள்கிட்ட வாங்கி இன்னொரு ஆள்கிட்ட கை மாற்றி வாங்குறவங்களுக்கு அந்த பொருள் தரமாக இருக்குமே தெரியாது. ஹைட்ரோ பவர் இன்ஜினியரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.